ராத்திரி பகலா எவ்வளவு பனி பெய்யுது பாக்குறீங்கல்ல இந்த மார்கழி மாசத்துல. சும்மா வெளியில போயிட்டு நம்மளால வர முடியலங்க, அவ்வளவு பனி பெய்யுது. கொற்ற பனியில நரோட்ல கிடக்குறாங்க. வயிறு எரியல உங்களுக்கு எல்லாம். இவ்வளவு மக்கள் காசை அடிச்சு 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 திங்கிறீங்களா? உங்கள மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுல இந்த யார் அந்த சார், இந்த மங்கினி அமைச்சர் மாரத்தான் சுப்பிரமணி, அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை படிக்கிறாராம். அவருக்கு எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கொடுக்கறோம்னு சொல்லலையாம். அதை மட்டும் படிச்சுட்டாரு. அடுத்த வரியில போதிய அனுபவம் உள்ளவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு அடுத்த வரி இருக்கு. அதை படிக்க அப்ப காது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மக்களுக்கு. மத்தவனுக்கு தெரியாது, அந்த போராடுற செவிலியர்களுக்கு தெரியும்ல நீ முதல் வரியில என்ன சொல்லிருக்க அடுத்த வரியில என்ன சொல்லிருக்கேன்னு. அததான் மீட்டிங் போட்டு உங்களை காரி 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 துப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் தொடச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ஏதா மானரோசம், வாந்தி எடுத்தாலே தொடச்சிட்டு போயிடும், துப்புறதுல சப்ப அப்படின்னு. செவிலியர்கள், ஜாக்டோஜியோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வுதாரர்கள், பழைய ஓய்வூதியத்தை நாங்க கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. கேட்டா இப்ப நிதிநிலை இல்ல. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க ரேஸ்க்கு ஓட்டுறதுக்கும் ஒப்பாருக்கு செலவழிக்கிறதுக்கும் பேனாவுக்கு செலவழிக்கிறதுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சு காசை கொண்டு விட்டு மக்களை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு அவசியமான விஷயங்களை ஒண்ணுமே செய்யாம ஒரு ஊதாரி குடும்ப தலைவன் மாதிரி வர்ற காசை குடிச்சு 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 வீட்டுல உள்ள அண்ணா முன்னா எல்லாத்தையும் அடவு வச்சு திங்கிற ஒரு குடிகார ஊதாரி குடும்ப தலைவன் மாதிரி ஸ்டாலின் நடந்துகிறார். அப்படிதான் இப்ப இன்னைக்கு இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு வீடுனா இதுக்கு தலைவர் இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நல்ல குடும்ப தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ணிட்டு 4.5 லட்சம் கோடி இருந்த கடனை 9 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை அதே மாதிரி இன்னொரு மடங்கு 4 வருஷத்துல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த திட்டமும் போடாம இப்படியே எங்க திராவிட மாடல் அரசு நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டா குண்டாவை வச்சு முட்டு கொடுத்து எத்தனை நாளைக்கு தான் வாழ்ந்துருவீங்க? இவனை ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவீங்களா நீங்க? எதுக்கு எடுத்தாலும் எங்களை முன்கள பணியாளர்கள், ஐயோ தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், ஐயோ செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், ஐயோ கொரோனா காலகட்டத்துல தங்களோட உயிரை பணைய வச்சு உழைக்கிறவங்க, கூப்பிட்டு சோறு போடு எல்லாத்துக்கும். ஏன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவங்க தானே நாங்க. இவங்க எல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டுட்டு அப்படி ஒரு போட்டோ கொடுத்துட்டா சரியா போச்சா? அவன் வயிற்றுல அடிச்சு ஒரு வேளை சோத்துக்கு போட்டுட்டு அதையும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களே, மனிதர்களாயா நீங்க? தூய்மை பணியாளர்கள் பணியில கிடைக்கிறத பார்த்தா அந்த செவிலியர்கள் பாவமா இருக்கு. இந்த அரசு ஊழியர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த ஆசிரியர்கள், இந்த ஓய்வூதியதாரர்கள் திமுகவை புதைச்சிருவாங்க. கண்டிப்பா நடக்கும். புதைச்சா கூட இந்த புணம்லாம் எந்திரிக்கும், எரிச்சிருவாங்க. தேர்தலில் கண்டிப்பா நடக்கும்.